ஹே ஆல் வெல்கம் டு தி குக்புக் vlog. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருடத்தை ஒரு அட்டகாசமான இனிப்போடு நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி இளநீர் பாயாசம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இளநீர் பாயாசம் பண்ணுறதுக்கு முதல்ல பாலை காய்ச்சி நல்லா பால்கோவா பதத்துக்கு எடுக்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை சேர்க்கறதுக்கு முன்னாடி 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு பாலை சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா சுண்டி வரும். இப்போ நாம் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நாம் இளநீர் பாயசம் பண்ணுறதுக்கு 4 இளநீருடைய வழுக்கை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜெல்லி பதத்தில் இருக்கணும். தேங்காவாக எடுத்துடாதீங்க. இது போல் நல்லா வழுக்கையாக இருந்தால் தான் இளநீர் பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நாம் இந்த வழுக்கையை ஃபைனாக சாப் பண்ணி எடுக்க போகிறோம். நாம் இளநீரை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஓடெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். அப்படி சப்போஸ் சாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம இளநீர் பாயசம் சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக கவனமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஓடெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம பால்கோவா பதத்துக்கு பாலும் அழகாக மாறி வந்துருச்சு. இதில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாயாசம் பண்ணுறதுக்கான எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது. முதல்ல நாம் பாலை காய்ச்சி பால்கோவா பதத்தில் எடுத்து வச்சது, அதோட மில்க் மேட், 5 ஏலக்காவோட 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்து இது போல் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபைனாக சாப் பண்ண வழுக்க, 1 கப் திக்கான தேங்காய் பால், கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக 5 பாதாமை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நாம் இதை அசம்பிள் பண்ணால் நம்மளுடைய இளநீர் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாலை காய்ச்சி பால்கோவா பதத்தில் எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நாம் சர்க்கரையோடு சேர்த்து 5 ஏலக்காவை அரைச்சி வச்சதுலேருந்து ஒரு சிட்டிகையை மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ஏலக்காவுடைய வாசனை தான் தெரியும். அப்புறம் இளநீர் பாயாசத்தோட ஒரிஜினல் ஃப்ளேவரே மாறிடும். அதனால் ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வழுக்கை, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை வடிகட்டி இந்த வழுக்கையோடு சேர்த்துக்க போகிறோம். வடிகட்டும் பொழுது இப்படி ஸ்பூன் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி நல்லா கலந்துட்டே வடிகட்டி விடுங்க.
வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இப்படி பொறுமையாக வடிகட்டி நீங்கள் ஃபைனலாக இந்த இளநீர் பாயசம் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இளநீரோடைய இயற்கையான சுவையும் அந்த கெட்டியான தேங்காய் பாலும் பால்கோவாவோடைய பதமும் சேர்ந்து இந்த பாயாசத்துக்கு ஒரு தனித்துவமான சுவையை கொடுக்கும். அதனால் இந்த ரெசிபியை இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சு. பாருங்கள், நம்ம வடிகட்டின பிறகு எவ்வளோ திப்பி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய பாயாசத்தை டேஸ்ட் பண்ணிவிட்டு சுகர் கம்மியாக இருந்ததுன்னா மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சுன்னு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்பொழுது சில்லுன்னு நல்லா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு வரைக்கும் தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் தேங்காய் பால் சேர்க்கறதுனால சீக்கிரமே கெட்டுடும். இது ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் தான் இதை நம்ம வச்சுருந்து சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்காது, அதோடைய ஃப்ளேவரே மாறிடும். அதனால் அதிகபட்சமாக 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக பாதாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான இளநீர் பாயசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சாப்பிடவே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த இளநீர் பாயசத்தை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துடுங்க. இந்த நியூ இயர் ஸ்பெஷல் இந்த இளநீர் பாயசமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நாம் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.